வெல்கம் டு லைன்ஸ் மேத். ஸோ ஃபார் நம்ம 4 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி 5th ஒன், அதாவது February 5th அன்றைக்கி வந்து மார்னிங் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம டெட் பேப்பர் 2 5th Februaryயோட 4 noon கொஸ்டின்ஸ், மார்னிங் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைண்ட் த பிரின்சிபல் if the difference between CI and SI on its 5% per annum for 3 years rupees 244 அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சிஐஎஸ்ஐனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. இதோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களே 244 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர் தான் வந்து ரேட் வந்து 5% கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 years கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னதுன்னா பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் பிரின்சிபல்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபுல்லாகவே ஆல்ரெடி சால்வ் ஆன ஒரு ஃபார்முலா இருக்குது. CI minus SI is equal to P into R by 100 the whole square multiplied by 300. இது 3 yearsக்கான ஃபார்முலா ப்ளஸ் R divided by 100. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணி எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ CI minus SI வந்து எனக்கு 244 எனக்கு தெரியும். P எனக்கு தெரியாது. R வந்து 5/100 அதே 2 வாட்டி போடணும், ஏன்னா ஸ்கொயர் இருக்கிறதுனால 5/100 ப்ளஸ் 300 ப்ளஸ் ஆரோட வேல்யூ 5ன்னு தெரியும். ஸோ 300 + 5 மல்டிப்ளைட் பை 305/100. ஸோ எல்லாத்தையும் நான் தெளிவாக எழுதிக்கிறேன். ஸோ P மல்டிப்ளைட் பை 5 × 5 × 305 டிவைடட் பை எல்லா தௌசண்ட்ஸையும் 100 × 100 × 100. என்னெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதில் எனக்கு 5 டேபிள்ஸில் இது 1 டைம்ஸ், அதே 5 டேபிளில் இது 20 டைம்ஸ் வரும். மறுபடியும் 5 டேபிள் இது 1 டைம், 5 டேபிளில் 20 டைம்ஸ் வரும். இதையும் நம்ம 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாம். 5 டேபிளில் ஃபஸ்ட்டு 30 வந்து 6 டைம்ஸ் வரும், 5 வந்து 1 டைம்ஸ் வரும். இது வந்து 5 டேபிளில் 20 டைம்ஸ். ஸோ 61 20 20 20 இருக்குது. அப்புறம் P இருக்குது. எனக்கு பியோட ஆன்சர் தான் தேவை. ஸோ எனக்கு இல்லாத இன்வால்வ் ஆகாத நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். ஸோ 244 அப்படி கொண்டு போச்சில் டிவிஷனில் இருக்க நம்பர்ஸ்லாம் மல்டிப்ளிகேஷனில் மாறும். மல்டிப்ளிகேஷன் தான் மேலே இருக்க நம்பர்ஸ் எல்லாம் கீழே வந்துடும். ஸோ 20 × 20 × 20 டிவைடட் பை 61 ஈக்குவல் டு P. ஸோ 61 244 வருதான்னு பார்க்கலாம். ஐ திங்க் ஸோ 4 டைம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ 61 மல்டிப்ளைட் பை 4 வந்து 4 1s are 4, 4 × 6 are 24. ஸோ 244 அதான். ஸோ 1 டைம்ஸ் இது வந்து 4 டைம்ஸ். ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 4 × 2s are 8, 8 × 2s are 16, 16 × 2s are 32. ஸோ ஆன்சர் வந்து rupees 32, 3 0 இருக்குது. ஸோ 0. ஸோ ஆன்சர் 32,000. 32,000 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2. இந்த ரிலேஷன், இந்த 3தோடு இருக்கிற ரிலேஷன் வந்து எம்பிரிக்கல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஆன்சர் என்னதுன்னா மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இது வந்து ஒரு ஃபார்முலா நம்ம மனசில் வச்சு தான் ஆகணும். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சம் நம்பர் 3. Shiva deposited X number of 500 rupees note, Y number of 200 rupees note, Z number of 100 rupees note. ஸோ ஒருத்தர் இவ்வளோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் டெபாசிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து ராம் டெபாசிட் பண்ணியிருக்கான். ஆனால் டெபாசிட் பண்ணியிருக்கிறது வந்து ட்வைஸ் ஆஸ் சிவா. முதல்ல சிவா எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா எத்தனை நோட் இருக்கோ அவ்வளோ வேல்யூ இருக்கும். ஸோ 500x ப்ளஸ்
200y ப்ளஸ் 100z. இதுதான் வந்து சிவாவோட அமௌண்ட், வச்சுட்டு இருந்த அமௌண்ட். இதே ராம் வந்து ட்வைஸ் ஆஸ் சிவான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்வைஸ் ஆஸ்னால் ராமோடது வந்து இந்த ஃபுல் ஈக்குவேஷனை யூ ஹாவ் டு மல்டிப்ளை, 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 500 × 2 வந்து 1000, 1000x, 2 × 200 400y, 100 × 2 200y. So option C is the right answer. So find the perimeter of the following figure னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபிகர் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மொத்தமாக நிறைய சைட்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 சைட்ஸ் இருக்குது. 6ல் வந்து 4 சைடுக்கான மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மீதி இந்த 2 சைடுக்கான மெஷர்மெண்ட்ஸ் அவங்க கொடுக்கல. ஸோ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. இதோட அளவு வந்து 7ன்னு சொல்லியிருக்காங்க. இதோட மொத்த அளவு வந்து 28ன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து இவ்வளோ இருக்குது, இதுதான் இந்த லைன். ஸோ இது வந்து 28ன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த சின்ன லைன். இங்கே வந்து 7ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மீதி இருக்கிறது தான் இந்த லைன், கரெக்டாக? ஸோ டோட்டலாக 28, 28லேருந்து மீதி இருக்கிற லைன் தான் வந்து இது. ஸோ 28ல் 7 போனால் 21. அப்போது இதோட லென்த் வந்து 21 சென்டிமீட்டர். சேம் தான். நம்ம அதே லைனை இப்படி வேர்ட்டிக்கலாக வச்சு பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு சேம் 21 சென்டிமீட்டர் கிடைக்கும். இப்போ பெரிமீட்டர் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, ஃபுல்லாக பெரிமீட்டர் இஸ் நத்திங் பட் எல்லா சைடையும் ஆட் பண்ணுறது தான் பெரிமீட்டர், அதாவது சுற்றளவு அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், 28 + 28 + 7 + 21 + 21 + 7. ஸோ ரெண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 56 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 42 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 14 வரும். இப்போ 14 and 56 வந்து சேர்த்தோன்னா எனக்கு 70 வரும். 70 + 42 112 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினை நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா மீன் ஆஃப் அ டேட்டா. ஸோ டேட்டா நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ மீன்னா நம்ம எப்படி சொல்லலாம்? மீன் 1ன்னு வச்சுக்கலாமா, அல்லது இதுதான் மீனோட சிம்பிள். ஸோ மீன் 1. மீன் 1 வந்து இஸ் ஈக்குவல் டு த டபுள் ஆஃப் மீன் ஆஃப் த அதர். ஸோ அப்படின்னா ரெண்டாவது ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவோட டபுள். ஸோ மீன் 1 வந்து டபுள் த மீன் ஆஃப் த நெக்ஸ்ட் டேட்டா. முதல் டேட்டாவோட மீன் தான் என்னதுன்னா, ரெண்டாவது டேட்டாவோட டபுள் பண்ணால் முதல் டேட்டாவோட மீன் கிடைக்கும். இது வந்து ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டேட்டா இஸ் half the standard deviation of the second data. இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்லணும்னா இது சொல்லலாம். இதுதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ஃபஸ்ட் டேட்டா இஸ் ஈக்குவல் டு half ஆஃப் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த செகண்ட் டேட்டா. இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட், இது வந்து செகண்ட் பாயிண்ட். இப்போது இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மீன் ரிலேட் பண்ணியிருக்காங்க, செகண்ட் பாயிண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை ரிலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனை தான் நம்ம பார்க்கணும். அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு டேட்டா வந்து எவ்வளோவா இருக்கும் செகண்ட் டேட்டாவோடன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை மீன் வரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு டேட்டாவை நம்ம பார்த்துக்குறோம். ஃபஸ்ட்டு டேட்டாவை தான் பார்த்தோம். ஃபஸ்ட்டு டேட்டாவில் என்ன போட்டிருந்ததுன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு half ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 2ன்னு போட்டிருந்துச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு டேட்டாக்குள்ளது. அது ரெண்டுத்தையும் நான் வந்து மீனால் டிவைட் பண்ணேன்னா எனக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கிடச்சிரும். இது மீன் 1, இது வந்து மீன் 1 வந்து 2 டைம்ஸ் மீன் 2ன்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு ஸ்டாண்டர்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கிடச்சிரும். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணேன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 2 கிடைக்கும். இது 1/2 டிவைடட் பை 2னா வந்து 1/2 டிவைடட் பை 2. இது இங்கே வந்ததுன்னா 4 ஆகும். ஸோ 1/4. ஸோ 1/4. ஸோ
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு டேட்டா வந்து 1/4 டைம்ஸ் ஆஃப் த செகண்ட் டேட்டா. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். Question number 6. Two angles are in the ratio 4:5. They are supplementary கொடுத்துருக்காங்க. சப்ளிமெண்ட்ரி என்ன மீனிங்னா அந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும். அதுக்கு மீனிங் தான் சப்ளிமெண்ட்ரின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படின்னா எப்போவுமே ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் அப்படின்றது வரும். ஸோ ஏதோ இந்த ரெண்டு ஆங்கிளை எனக்கு ஆட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் தான் வந்து 180. அதுதான் சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு வந்து 4x plus 5x equal to 180 degree. ஸோ அப்போது 9x is equal to 180 degree. அப்போ x என்னவா இருக்கும்? x is equal to 180 degree divided by 9. 9ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 20 டிகிரி வருது. சரியா? ஸோ இப்போ நம்ம 20 டிகிரி ஆன்சர் கிடையாது. இதோட ரேஷியோ எக்ஸோட வேல்யூ தான் நம்ம 20 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது 4 × 20 எவ்வளோ வரும்? 80 வரும். 5 × 20 100 வரும். ஸோ அப்போது 80 டிகிரி 100 டிகிரி தான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் ப்ரிப்பரேஷன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். வேறு என்ன வீடியோஸ் போடணும்னு சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் செக் அவுட் மை சேனல்.